இதையும் இவங்கள மாதிரி பணக்காரங்க கிட்ட கொடுத்துட்டா ஒரு சமூகமே கல்வி இல்லாம அனாதையா நிக்குமே சார். அதுக்கு நீங்க காரணமா ஆக போறீங்களா சார்? ஐயா, என்ன இது? உங்க பொண்ணுக்காகத்தான் நீங்க இந்த ஸ்கூலை வாங்குறதா சொன்னீங்க. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு வேற சொன்னீங்க. ஆமா அண்ணாச்சி. சார் தப்பா சொல்லிருக்காரு சார். சத்தியமா இல்ல சார். எங்க அப்பாங்கிற ஒரே ஒரு பந்தத்தை தவிர இவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஐயா, சத்தியமா சொல்லுதையா, என் அப்பா முருகன் மேல ஆணையா சொல்லுதேன், இவங்க நல்ல நோக்கத்துக்காக இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கல. இது அவங்க நல்ல நோக்கத்துக்காக இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கி இதை நல்லா நடத்தணும்ன்ற நோக்கம் அவங்களுக்கு இருந்தா நாங்க எதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுதோம் இதை வாங்கறதுக்கு? ஐயா, சாமியை நம்பி கோவிலுக்கு போவோம். அதே மாதிரி உங்களை நம்பி இங்க வந்திருக்கோம் ஐயா. எங்களை கைவிட்டுறாதீங்க ஐயா. அண்ணாச்சி வேணாம் வேணாம், இந்த இருங்க, நம்ம ஏற்கனவே பேசுற விஷயம் தானே. நான் ஸ்கூல்ல நல்லா நடத்துவேன்னு சொன்னேனே, நீங்களும் சரின்னு சொன்னீங்களே. உறவுதானே இப்ப நான் வாங்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்ப இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போதீங்களா, அதுல ஒரு சரத்தை ஒண்ணு சேர்த்துக்கிடுங்க. இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கி இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவோம்ட்டும். இதுல ஏதாச்சும் ஒன்ன மாத்தி இதுல வேற ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தா இந்த விற்பனை செல்லாது, ரத்த ஆயிடும்னு ஒரு சரத்தை சேர்த்துக்கிடுங்க. அப்ப நாங்க நம்பிடுவோம்ல. நான் வாங்கினதுக்கு பிறகு அது என்னோட ப்ராப்பர்ட்டி, அதை நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுக்கு இப்ப என்ன சரத்தை போடு சர்பத்தை போடுன்னு சொல்லிட்டு இருக்க. பாத்தீங்களா சார், இவரால முடியல பாத்தீங்களா? இப்போ இவர் இந்த ஸ்கூல்ல வாங்குறது கூட யானை பழி வாங்குறதுக்காக தான் சார். அவ்வளவு ஏன், நான் டீச்சரா இருந்தப்ப நான் என்ன சார் தப்பு பண்ண? எதுக்காக என்ன டிஸ்மிஸ் பண்ணீங்க? இவர் மிரட்டி தானே என்ன டிஸ்மிஸ் பண்ண வச்சாங்க. ஒருவேளை நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணுனா எதுக்காக என்ன அநியாயமா டிஸ்மிஸ் பண்ண வைக்கணும்? நீங்களே கேளுங்க சார். சவுந்தரபாண்டி சார், என்னங்க இது? அண்ணாச்சி என்னங்க இது? இது இவங்க ஏதோ சொல்றாங்க, நீங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரிஜிஸ்டர் ஆபீசருக்குள்ள வந்தாச்சு. நம்ம சப் ரிஜிஸ்டர் உள்ளார காத்துக்கிட்டு இருக்காரு. வாங்க அண்ணாச்சி, உள்ளார போய் கையெழுத்து போடுவாங்க. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாண்டா. நீங்க ஸ்கூலை தொடர்ந்து நடத்த போறதா தானே சொன்னீங்க? அப்பவும் அதான் சொன்னேன், இப்பவும் அதான் சொல்லுதேன். அண்ணாச்சி, நான் பெரிய மனுஷன், உங்களுக்கே தெரியும், வார்த்தை மாறுவேனா? இவனுங்க பிச்சைக்காரனுங்க. ஸ்கூல் நடத்துறதெல்லாம் என்ன இவங்களால முடியற காரியமா? அது இவனுங்க கையில இந்த ஸ்கூல்ல கொடுக்கறதுக்கு பேசாம இந்த ஸ்கூல்ல நீங்க முடிஞ்சா போயிடலாம். நீங்க அண்ணாச்சி சொல்லுங்க, பணம் இல்லாம ஒரு ஸ்கூல்ல நடத்த முடியுமா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் சவுந்தரபாண்டி சாருக்கு வாக்கு கொடுத்துட்டேங்க. அது கூட ரெண்டாவதுங்க. ஆனா ஸ்கூல் தொடர்ந்து நடத்தணும்னா அதுக்கு பணம் வேணும் இல்லைங்க. உங்களால அது எப்படி முடியும்? இந்த நேரத்துல பொசுக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட ஸ்கூலை கொடுத்துட்டா, ஸ்கூலை மூடிட்டா நான் தானே வருத்தப்படணும். அதனால சவுந்தரபாண்டி சாருக்கே நான் ஸ்கூலை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். என்னலே விரும்பலே, அண்ணாச்சி சொல்லுறத கேட்டுக்கிட்டல்ல. கொண்டு வந்த பிச்சை பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு கிளம்புல. இந்தாரு, நீ இது உண்டியல்னு சொன்னாலும் என்ன பொறுத்த அளவுக்கு இது திருவோடுதே. பிச்சை பாத்திரம் தான் இது. கிளம்பு கிளம்பு கிளம்பு.
ஐயா, பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லையா, மனசும் வேணும். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை என்ன சொல்லி சம்மதிக்க வைக்கணும்ட்டும் எனக்கு தெரியல. எங்க ஊர் மக்கள் எல்லாம் ரத்தத்தை பணமாக்கி கொண்டு வந்திருக்கும்யா. கொஞ்சம் கருணை காட்டுங்கயா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டே. எங்களை மாதிரி படிக்கிற பிள்ளைங்க சார்பா நானும் மண்டி போட்டு கேட்டுக்கிறேயா, தயவு செஞ்சு எங்க மேல இறக்கப்படுங்கய்யா. அண்ணாச்சி அண்ணாச்சி வேண்டாம், எல்லாம் நாடகம். இதுல எல்லாம் நீங்க மயங்கிடாதீங்க. வாங்க, நேரமாகுது. நீங்க வாங்க, உள்ளார போ, வாங்க வாங்க. ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷங்க. இதை பார்த்தா உங்க மனசு மாறுதான்னு பாப்போம். இதை பார்த்துட்டு போங்க. தூக்கல வரப்பா தூக்கு. ரவி ரவி கீழே பிடிப்பா, கீழே பிடிப்பா, தூக்குப்பா. இத பாருங்கய்யா, மிச்சத்தை நாங்க 2 வருஷத்துக்குள்ள எப்படி செலுத்தி விடுவோம்யா. இது ஏழைங்களோட பணம், இது ஏழைங்களோட நம்பிக்கை, இது அவங்களுடைய கண்ணீரியா, இது அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ரத்தம். மனசு இருந்தா எங்களுக்கு கொடுங்க, இல்லையா நீங்க தாராளமா உள்ள போலாம். அண்ணாச்சி என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் அவனே தான் உள்ள போங்கன்னு சொல்லிட்டாருல. வாங்க, நீர் வாரம் உள்ள போ, வாங்க வாங்க. ஐயா வணக்கம். என் பெயர் பிரகாஷ். நான் நமது மணிமேகலை ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என்னுடைய நண்பர்களைப் போல என்னால் நடக்க முடியாது. பள்ளிக்கு செல்லவே என் அம்மா தான் உதவி செய்கிறாள். இந்த பள்ளியை விட்டால் என்னால் பஸ் ஏறி வேறு பள்ளிக்கு போக முடியாது. என் அம்மா மாதிரி நானும் பூ வியாபாரம் தான் செய்ய வேண்டியிருக்கும். நான் நிறைய படிக்க ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கையும் என்னை போல ஏழை மாணவர்கள் வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்கிறது ஐயா. தயவு செய்து எங்களை வாழ வைங்கள் ஐயா. சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த ஸ்கூலை உங்களுக்கு விற்கிறதா இல்லை. பணம் என்னப்பா பணம்? ஒரு புள்ளைக்கு கல்வி கொடுக்கறத விட என்ன பெரிய புண்ணியம் இருக்க போகுது? எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த பணம் நகை எதுவுமே வேண்டாம். ஏன்னா நீ சொன்ன மாதிரி இதுல வெறும் வியர்வை மட்டும் இல்ல, ஏழை மக்களோட ரத்தமும் கண்ணீரும் கலந்துருக்கு. ரத்தத்தையும் கண்ணீரையும் வாங்கி வச்சு நான் என்ன செய்ய போறேன்? எதுவுமே வேணாம்.
ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ட்ரஸ்ட்ல உறுப்பினர். அதுல நானும் ஒரு உறுப்பினர் தான். தலைவர் நீங்க, அவ்வளவுதான். மிரட்டலுக்கு பயந்து ரத்னாவை டிஸ்மிஸ் பண்ணது தப்புதான். அதுக்கு பிராயச்சித்தமா இந்த நிமிஷம் ரத்னாவை அந்த ஸ்கூலோட ஹெட்மிஸ்ஸா பிரின்சிபாலா நான் நியமிக்கிறேன். ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ட்ரஸ்ட் பேர்ல ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணுங்க. ஸ்கூல அந்த ட்ரஸ்ட் பேர்ல நான் இலவசமா எழுதி கொடுத்துறேன். மூடி கடந்த என்னோட கண்ணை ஒரு சின்ன பையன் எழுதின லெட்டர் திறந்துருச்சு. அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சமூகம், இந்த நகை பணத்துக்கெல்லாம் கணக்கு இருக்குல்ல, யாருக்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க கிட்டயே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. எங்க அப்பாவோட ஆசை, எங்க தாத்தாவோட ஆசை, அவங்க ஆசைப்படி எப்பவுமே இந்த ஸ்கூலு இந்த ஊர் மக்களோட ஸ்கூலாவே இருந்துட்டு போகட்டும். இந்த ஸ்கூல்ல இருந்து உருவாகி வருவாங்களே IAS, IPS, விஞ்ஞானின்னு 1000 பேரு, அவங்க எங்க ஸ்கூல் பேரை காலா காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். சீக்கிரமா ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க. நான் கையெழுத்து போட்டு தர்றேன். சரிப்பா சம்போ, நான் வரேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சண்முகம் கை கொடு. ரத்னா இதிலே நான் எப்பவோ கையெழுத்து போட்டிருப்பேனே. நல்ல நேரம்னு சொல்லி அம்புட்டியும் கெடுத்துட்டியே. இலை சனியா, ஐயோ, கோயில்ல கூட சனியனை டைரக்டா நின்னு பார்த்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என் வாழ்நாள் முழுக்க சனியனை கூடவே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். அரோகரா போட்டானுங்களே. அத்தை, ஆரத்தி எடுத்துட்டு வரவா? மைனி, கொண்டு போன பணத்தை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. கவுத்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சுங்க? கொண்டு போன பணத்தை அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க. முகம் எல்லாம் சின்னதாயிருச்சு. மா, ஏற்கனவே அப்பா அப்செட்ல வந்திருக்காரு. சாம போயிடு. தெரியுமே, இங்க இருந்து போறப்பவே புகஞ்சுக்கிட்டோம், வயிறு எரிஞ்சுக்கிட்டோம் தானே போனீங்க. முருகன் சும்மா விடுவானா? போன காரியம் மங்களமாயிருச்சா? ஏட்டே வேணாண்டி. பொறவு மத்தவங்க வயித்தெரிச்சல் சும்மா விடுமா? நல்லதா நினைச்சா தானே நல்லது நடக்கும். கெட்டது நினைச்சா கேடுதான் வந்து சேரும். முருகன் எல்லா நேரமும் சும்மா விட மாட்டான். அப்போ
ஸ்கூலு சமூகத்துக்கு தானே. பிறவு இவர் வாங்கணும்னா அத்தான் தான் வாங்கியிருக்கணும். நீ வாமா. போதும்லே, போதும் போதும். எம்புட்டு தான் இந்த அசிங்க அவமானத்தை எல்லாம் சகிச்சுக்கிறது. ஊர்க்காரவ முன்னாடியே அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க முடியாயிடுச்சே. ஐயா, தொடர்ந்து இதே மாதிரி தப்பாவே நடக்குதே ஐயா. இல்லல்ல, விடக்கூடாதுலே, விடக்கூடாது. ஒண்ணு அந்த வெறும் போய் சமூகம் சாவணும், இல்ல அவனுக்கு பிடிச்சவங்க ஆரோ அவங்க போனமாகணும். அவன் கதறி அழுகிறத நான் பார்த்து ரசிக்கணும். ஆமா, புரியுதா? புரியுதுப்பா, கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன், நீ கவலைப்படாதப்பா. வாயா வாயா சம்மு வாயா. சூப்பர்ல சூப்பர், ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். நம்ம கனவெல்லாம் நிறைவேறிடுச்சு. வெற்றி தான். நம்ம நினைச்ச மாதிரியே உங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி இருக்கு. இனி யாரு நினைச்சாலும் இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அசத்தி புட்டல சம்பவம். இதே பேரோட இந்த பள்ளிக்கூடம் தலைமுறைக்கு செயல்படும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிக்க, நாளைக்கு நம்ம பேர பிள்ளைங்களும் இங்க தான் படிக்க. சந்தோஷமா? சந்தோஷம். அது மட்டுமா, எங்க எல்லாரையும் இந்த ஸ்கூல்ல ரெஸ்ட்ல ஒரு மெம்பரா வச்சுட்டல. இனிமே ஸ்கூலையும் யாருக்கும் விட்டு தர மாட்டோம், உன்னையும் யாருக்கும் விட்டு தர மாட்டோம். ஏய்யா சம்முவா, நீ செஞ்சது ரொம்ப பெரிய வேலையா. இந்த ஊர் பிள்ளைகளோட படிப்பை காப்பாத்தி கொடுத்துருக்க. அது மட்டுமா, அதுகளோட எதிர்காலத்தையும் காப்பாத்தி கொடுத்துருக்க. உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதியா. சண்முகம், நீ நீண்ட ஆயுளோட புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும் ஐயா. இம்புட்டு பிள்ளைங்களோட படிப்பை காப்பாத்திருக்க. இந்த புண்ணியம் எப்பவுமே உன்னை காப்பாத்தோயா. நான் என்ன பெருசா செஞ்சு விட்டேன்? ஒரு சின்ன துரும்ப தான் தூக்கி போட்டேன். நீங்க எல்லாரும் தானே கூட நின்னீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்ததுனால தானே செஞ்சு முடிச்சா. உங்களுக்கு தான், உங்களுடைய ஒத்துழைப்புக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இனி நம்மளதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். வாத்தா வாத்தா வேகமா வா. நிறைய திஷ்டி இருக்கு, சுத்து நல்லா. இதெல்லாம் எதுக்கு? பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம். பிரசிடென்ட் வாழ்க. விட்டு பிள்ளை சண்முகம். பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம். ஏய் சர்வால், ஊரே குடிநிக்கி. நீங்க பாட்டுக்கு எக்கு தப்பா ஏதாவது சொல்லிடாதீங்க. சர்வால், என்ன அதெல்லாம்? ஊர்வலம் நடத்துறதுக்கோ இல்லை தெருமுனையில கூட்டம் நடத்துறதுக்கோ போலீஸ்ட பெர்மிஷன் வாங்கினியா? இந்த பாரு, இந்த மாதிரி கண்டபடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா பப்ளிக் நியூசன்ஸ். அந்த கேஸ்ல ஒண்ணு உள்ள தூக்கி போடவா? என்னல எல்லாரையும் தடி அடி அடிச்சு ஓட விடவா? போச்சு. இன்னைக்கு நல்லா வாங்கிட்டு தான் போறாரு. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? இல்லே, நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா எங்க எல்லாரையும் அடிச்சு ஓடவேல பாப்பா. இங்க ஒருத்த மேல கைய வச்சால நீ உசுரோட வீட்டுக்கு போக மாட்ட. ஜாக்கிரதை. வெயில பாப்பா.
ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஸ்கூலையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரோம். ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா தானே வருவோம். இந்த ட்ரஸ்ட்ல மொத்தம் 3000 பேருக்கு மேல மெம்பர்ஸ் இருக்கும். அதுல கொஞ்சம் பேர் தான் இப்ப வந்திருக்கோம். யாரையாவது தொட்டு பாரு, 3000 குடும்பம் தெருவுக்கு வந்துரும். குடும்பத்துக்கு 4 பேர்னாலும் 12000 பேர் தெருவுல நிப்போம். அப்ப நீ என்ன பண்ணுவ? ஹலோ இன்ஸ்பெக்டர், என்னமோ சவால் விட்ட? என்னை எப்படியெல்லாம் கேவலமா பேசின? இதோ இப்ப ஸ்கூல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். நாங்க வாங்கியாச்சு. நான் தான் பிரின்சிபல். என்ன செய்ய முடியும் உன்னால?